ஐடிஎஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சென்னை அழகிய அழகுக்கலை நிறுவனத்தில் இலவச அழகுக்கலை வகுப்புகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே டேஸ், இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பார்லரில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங், ஃபேஷியல். இது ரெண்டுத்துக்கும் நம்ம எந்த ஒர்க் இல்லைனாலும் த்ரெட்டிங்க்கும் ஃபேஷியலுக்கும் நமக்கு ஆள் வந்துட்டு தான் இருப்பாங்க. சரி, ஃபேஷியல் எதுக்காக நம்மக்கிட்ட வராங்க, அது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஃபேஷியலை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி சில தெளிவுரைகள் இன்றைக்கி கொடுக்கலான்னு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளென்சிங், அப்புறம் ஃபேஷியல், ப்ளீச், இந்த மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எல்லாமே ஃபேஸ்க்கு தானே பண்ணுறோம். ப்ளீச் எதுக்காக பண்ணுறோம், கிளென்சிங் எதுக்காக பண்ணுறோம், ஃபுல் ஃபேஷியல் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பெரிய வீடியோலாம் இல்லை, சின்ன வீடியோவாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஈஸியாகவும் புரிகிற மாதிரியும் நான் சொல்லி தரப்போகிறேன். கிளென்சிங் அப்படின்னா என்ன? முதல்ல நம்ம என்ன தேவைகளுக்காக நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணுறோம், வர கஸ்டமரை நம்ம டீல் பண்ணுறோம், சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஸ்கின்னை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்கின்னை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி பேசி போர் அடிச்சு போச்சு இல்லையா? அதனால் ஸ்கின் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பின்னாடி போட்டிருக்கோம், பாருங்கள். நம்ம எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், நம்மளுடைய வேலைகள் என்ன, பியூட்டிஷியனுடைய வேலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னோடைய லேயர்ஸ், ஸ்கின்னோடைய 3 லேயர்ஸ் வரைக்கும் தான் நம்மளுடைய வேலைகளே இருக்குது. அது என்னன்னா, நம்மளுடைய ஸ்கின்னோடைய 3 லேயர்ஸும் என்னென்ன அப்படின்றதும் நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். அதனால அதையும் நம்ம தள்ளிடுவோம். அந்த 3 லேயர்ஸ் வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளே பல விஷயங்கள் இருக்குது. கிளென்சிங், கிளீனப், மினி ஃபேஷியல், ஃபுல் ஃபேஷியல், ப்ளீச்சிங், அப்படின்னு நிறைய விஷயங்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளென்சிங், ப்ளீச், ஃபேஷியல். இது 3 தான். இது 3உடைய வேலைகள் என்ன? கிளென்சிங் அப்படின்னா நம்ம ஸ்கின்னோடைய மேல் லேயரில் இருக்கக்கூடிய அழுக்கை நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் கிளென்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கின்னோட மேல் லேயரில் என்ன இருக்குது, நம்ம என்ன க்ளீன் பண்ண போகிறோம், நம்ம சோப்பு போட்டாலே போயிட போகுது, ஸ்கின் வந்து க்ளீன் ஆகிட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது. ஸ்கின்னை சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் கிளென்சிங் மில்கோ, கிளென்சிங் லோஷனோ, கிளென்சிங் ஜெல்லோ, இதை ஏதாவது ஒன்று கிளென்சிங் பர்பஸில் உள்ள ஒரு விஷயங்கள், அதை எடுத்து நீங்கள் தொடச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணதையும் தாண்டி சில விஷயங்கள் வரும். அதை நீங்கள் கிளென்சிங் மில்கை இது அனுபவபூர்வமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கிளென்சிங் மில்கை எடுத்து ஃபேஸை ஒரு காட்டனில் சுத்தம் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு அழுக்கு வருதுன்னு தெரியும். சோப்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடிய ஓகேங்களா? அப்போ என்னென்னலாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் ஸ்கின்னில், சாதாரணமாக ஒரு லோஷன் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கலாம், மஸ்காரா, ஐலைனர், ஐப்ரோஸ், லிப்ஸ்டிக், இது மாதிரி எது வேணாலும் இருக்கும் நம்ம ஸ்கின்னில். அப்போ ஸ்கின்னோடைய மேல் லேயரில் இருக்கக்கூடிய அழுக்கை ரிமூவ் பண்ணக்கூடியது தான் கிளென்சிங் அப்படின்ற ஒரு விஷயம். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் கிளென்சிங்கோடைய வேலைகள். ஸ்கின்னோடைய மேல் லேயர்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கை ரிமூவ் பண்ணக்கூடியது, டஸ்ட்டாக இருக்கட்டும், க்ரீம்ஸாக இருக்கட்டும், இது ரிமூவ் பண்ணக்கூடியது தான் கிளென்சிங்கோடைய வேலைகள். ஓகே, இப்போ ப்ளீச்சோடைய வேலைகள் என்ன? ப்ளீச் எதுக்காக போடுறோம்? ப்ளீச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னோடைய 3 லேயர் வரைக்கும் உள்வாங்கி 3 லேயர் வரைக்கும் இருக்கக்கூடிய அழுக்குகளை உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை தான் ப்ளீச் அப்படின்ற ஒரு க்ரீமுக்கு இருக்குது. ப்ளீச் வந்து பவுடர் பேஸ்லேயும் இருக்குது, க்ரீம் பேஸ்லேயும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ளீச்சோடைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸை நீங்கள் பாருங்கள், அதில் மற்ற டீட்டெயில்ஸும் இருக்கும். ப்ளீச்சோடைய வேலைகள் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸ்கின்னோடைய 3 லேயர் வரைக்கும் உள்வாங்கி உள்ளார வரைக்கும் போயிட்டு அந்த அழுக்குகளை உறிஞ்சி எடுத்து ஸ்கின்னை நல்லா க்ளோவிங்காக பளிச்சுன்னு செய்யக்கூடியது தான் ப்ளீச்சோடைய வேலைகள். சரி, ஸ்கின்னுடைய மேல் லேயரில் இருக்கக்கூடிய அழுக்கை எடுக்கிறது கிளென்சிங்கோடைய வேலை. ப்ளீச்சுன்றது ஸ்கின்னுடைய 3 லேயர் வரைக்கும் உள்ளார போயிட்டு உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மைகள் தான் ப்ளீச்சுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் ஃபேஷியல் எதற்காக அப்படின்றது தெரியணும்ல. ஃபேஷியல் எதற்காக அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ கிளென்ஸ் மேல் லேயரில் இருக்கிறது எடுத்துருது, ப்ளீச் உள் லேயர் வரைக்கும் இருக்கிற அழுக்கை எடுத்துருது. ஸ்கின்னை பாலிஷ் பண்ணுமான்னு கேட்டால் கிளென்ஸும் பாலிஷ் பண்ணாது, ப்ளீச்சும் பாலிஷ் பண்ணாது. ஆனால் ஃபேஷியல் பாலிஷ் பண்ணும். ஃபேஷியல் எதற்காக அப்படின்னா, ஸ்கின்னுக்கு நம்ம மசாஜ் கொடுக்கும்போது ஸ்கின்னில் ரத்த ஓட்டங்கள் சீராக எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. கண்ணுக்கு கீழே கருவளையம், அப்பர் லிப்பு பிளாக்கு, மூக்கு கிட்ட பிளாக்கு, நெத்தியில் பிளாக்கு, இதெல்லாம் வந்து ஏன் திட்டு அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸ்கின்ல பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆகிட்டு ஒரு சில ஏரியாக்கள் நிற்கும். நீங்கள் தூக்கம் கெட்டு போகிறதுனால கண்ணுக்கு கீழே பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. சில ஹார்மோன்ஸ் ப்ராப்ளத்தால் என்ன பண்ணணும்னா இந்த அப்பர் லிப்பில் இருக்காது. கம்ப்யூட்டர் ஃபோன் அதிகமாக நோண்டுறதுனால நெத்தியில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆகிட்டு அந்த இடம் பிளாக் ஆகும். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை க்ளோவிங்காகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபேஷியல் பண்ணணும், மசாஜ் கொடுக்கணும். அப்போ கிளன்சிங்கில் மசாஜ் கொடுத்துக்கலாம்ல அப்படின்னா கிடையாது. கிளன்சிங்க்கு அழுக்கு எடுக்கிற தன்மை தான் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை தூண்டக்கூடிய தன்மைகள் எதுக்கு இருக்குன்னா நம்ம ஃபுல் ஃபேஷியல் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஃபுல் ஃபேஷியலில் டீப் கிளன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? டீப் கிளன்சர்னால் என்ன? ஸ்க்ரப் அந்த நரநரப்பு தன்மை என்ன ஆகும்னா ஸ்க்ரப்பு மூலயமா மசாஜ் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷனை உண்டு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல இருக்க டெத் செல்ஸ் இறந்த செல்களை நீக்கிற தன்மை எதுக்கு இருக்குன்னா ஸ்க்ரப்புக்கு இருக்குது. அப்போ மசாஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும்? ரத்த ஓட்டத்தை சீர்நிலைப்படுத்தும். ரத்த ஓட்டம் எங்கன்னா நீங்கள் மசாஜ் கொடுக்கும்போது இப்படிலாம் நீங்கள் கொடுப்பீங்க, இப்படிலாம் கொடுப்பீங்க, தப்பிங் கொடுப்பீங்க, பிஞ்சிங் கொடுப்பீங்க. இந்த மாதிரியான மசாஜஸ்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா சின்ன சின்ன ஏரியாஸில் அப்பர் லிப்பு இந்த கட்டை விரலில் பண்ணுவோம். நமக்கு நாமே பண்ணும்போது ஒரு விதமாக பண்ணுவோம், அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது நம்ம கட்டை விரலில் பண்ணுவோம். இந்த மாதிரி மூக்கு பகுதி, கண்ணுக்கு ஓர பகுதி, அப்பர் லிப் இப்படிலாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இடம் ஃபுல்லாகவுமே நமக்கு பிளட் சர்க்குலேஷன் உண்டாகும். அப்படி பிளட் சர்க்குலேஷன் உண்டாகும் போது என்ன ஆகும்னா ஸ்கின் இன்னும் க்ளோவிங் ஆகும். அந்த ரத்த ஓட்டத்தை சீர்நிலைப்படுத்தி கொண்டு போகக்கூடிய தன்மையும் நம்ம ஃபேஷியலுக்கு உண்டு. அப்போ ஃபேஷியலில் எல்லா ஸ்டெப்பும் கொடுக்கும்போது தான் அது நடக்கும். அதனால தான் நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா கிளென்சிங்கோ ப்ளீச்சோடையோ நம்ம ஸ்கின்ல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் பண்ணும்போது ரத்த ஓட்டத்தை தூண்டுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல இருக்க இறந்த செல்களையும் நீக்கி ஸ்கின்னை புத்துணர்ச்சி செஞ்சு ஸ்கின்னை பாலிஷிங்காக வச்சுக்கக்கூடிய தன்மை ஃபேஷியலுக்கு உண்டு. இதுதான் இப்போ நம்ம பார்லரில் நிறைய பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம் அப்படின்ற விஷயமே தெரியாமல் ஃபேஷியல்னால் இப்படி தான் பண்ணணும், ப்ளீச்னா இப்படி தான் பண்ணணுன்ற விஷயத்த மட்டும் தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளென்சிங் ஸ்கின்னுடைய மேல் லேயரில் இருக்கக்கூடிய அழுக்க நிற்குது. ப்ளீச்சிங் ஸ்கின்னுக்குள்ளார உள் லேயர் வரைக்கும் இருக்கக்கூடிய அழுக்குகளை உறிஞ்சி எடுக்குது. ஃபேஷியல் எல்லாத்தையும் தாண்டி என்ன கொடுக்குது? உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை தூண்டி கொடுக்குது. ரத்த ஓட்டத்தை தூண்டுறது மட்டும் இல்லாமல் இறந்த செல்களை நீக்கிடுது. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்போ ஃபுல் ஃபேஷியல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்ல. சரி, நான் ஃபேஷியல் மட்டும் பண்ணால் போதுமா, ப்ளீச் எல்லாம் பண்ண தேவையில்லையா, கிளான்ஸ் பண்ண தேவையில்லைன்னா ஃபேஷியலுக்குள்ளாரையே கிளென்சிங் வந்துடுது, டீப் கிளென்சிங் வந்துடுது, டோனிங் வந்துடுது, மசாஜ் வந்துடுது, ஸ்கின்னை டைட் பண்ணக்கூடிய பேக்கும் வந்துடுது. அப்போ நம்ம ஃபேஷியல் அப்போ ப்ளீச் இல்லாமல் நான் வெறும் ஃபேஷியல் மட்டும் பண்ணிக்கிட்டுமா? இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்ட கேள்வி. ஃபேஷியல் பண்ணால் ப்ளீச் பண்ணியே ஆகணுமா அப்படின்றது. ப்ளீச் பண்ணாமலும் நம்ம ஃபேஷியல் பண்ண முடியும். ஆனால் ஸ்கின்னை க்ளோவிங்காகவும் ரத்த ஓட்டத்தை தூண்டுறதாகவும் டெத் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதாகவும் மட்டும்தான் ஃபேஷியல் இருக்கும். ஸ்கின்னை பளிச்சுன்னு வெண்மையாக காமிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீச். அப்போ நம்ம ப்ளீச் ப்ளஸ் ஃபேஷியல் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு பிரைடலுக்கு பண்ணுறீங்கன்னா ப்ளீச் வித் ஃபேஷியல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் க்ளோவிங்கான ஒரு ஸ்கின் கிடைக்கும். ஒரு நல்ல எஃபெக்டாக இப்போ உங்கள் பார்லருக்கு வந்தால் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ப்ளீச் வித் ஃபேஷியல் பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு ப்ளீச் ஒத்துக்காது, அதனால் எனக்கு ப்ளீச் வேண்டாம் அப்படின்னு கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு லாக்டோ ப்ளீச் எடுத்துக்கோங்க. லாக்டோ ப்ளீச் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். லாக்டோ ப்ளீச் அப்படின்றது ஸ்கின்ல ஹேர்லாம் கலர் மாறாது, ஸ்கின்ல அலர்ஜி ஆகாது. எந்த மாதிரி அலர்ஜியான ஸ்கின்னுக்கு கூட லாக்டோ ப்ளீச் நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் கிளென்சிங் பண்ணிட்டு லாக்டோ ப்ளீச் கொடுத்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபுல் ஃபேஷியல் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் என்ன புத்துணர்ச்சி செய்கிறதுக்காக சில விஷயங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. இன்னும் ஏதாவது இதில் டவுட் இருக்குது அப்படின்னா அதையும் கிளியர் பண்ணிக்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்புங்க. சூப்பர் நைஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அதையும் தாண்டி உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்க்குறேன். நீங்கள் கேட்குற கேள்விகள் மூலமா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? என்ன மாதிரியான கிளாஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். தேங்க்யூ டியர்ஸ்.